ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வயசு தருதலை அது அந்த காமுகன் அந்த காட்டு முராண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இவனுக்கு இது முதல் குற்றம் கிடையாது. முதல் முறையாக இவ இப்படி செய்யல. அதை நீங்க பார்க்கணும். சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம், போய் வாழ்த்து கூட தெரிவிச்சிருக்கலாம்ல, அந்த புகைப்படங்கள் கூட வெளியே வந்திருக்கலாம் என்று அமைச்சர் ரகுபதி. முதல்ல ஒரு கேள்வி, ரகுபதியுடைய பொண்ணுக்கோ பேத்திக்கோ இது நடந்தா இந்த ஆளு இப்படி சொல்லுவாரா? இவங்க எல்லாம் ஒரு பெண்ணை பெத்தவங்க இல்ல பெண்ணை வளர்த்தவங்க எல்லாம் கிடையாது சார். இவங்க எல்லாம் காட்டு முராண்டி சார். இவங்க மனுஷனே கிடையாது சார். ஒருத்த துணை முதலமைச்சர் நெருக்கமா நிக்கிறா, ஒட்டி கட்டி பிடிச்சிட்டு நிக்கணுமோ? என்ன சொல்ற இருந்தாலு? பாஜக ஆள்ற மாநிலத்தில் என்னென்ன நடந்தது நான் பட்டியல் போடவா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது நான் பட்டியல் போடவா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பட்டியல் போட்டு. சட்டத்துறை அமைச்சர் சார். இவங்க எல்லாம் சட்டத்தை சாகடிச்சிட்டாங்க சார். இவங்க அதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல. ஒரு கற்பழிப்பு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஈர வெங்காயம்லாம் நமக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கு. கேவலமா இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தனே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அந்த பொண்ணு வாயினால அது சொன்ன வாக்குமூலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவன் அதை சொல்லிட்டு இன்னொன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே இவங்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு போன் வந்திருக்கு. நான் இப்ப அவனை அடிச்சு துரத்திறேன்னு இந்த நாய் சொல்லியிருக்கான். முதல் தகவல் அறிக்கைன்னு ஒரு போடுறாங்க. அதுல மாணவியினுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊரு எந்த விலாசம் இதை ஏன் சார் வெளியிட்டாங்க இவங்க? மாவு கட்டுங்கிறது பிராடுத்தனம் சார், மிகப்பெரிய தோழித்தனம். நாங்கள் அவனை பிடிச்சி அடிச்சோன்னு சொல்லி ஒரு சீன் போடுறதுக்காக வேண்டி அதை எல்லாம் இவங்க கையில தானே. டாக்டரும் இவங்க சொல்றதா கேட்குறாங்க. மிரட்டி அப்படி வச்சிருக்காங்களே ஆன்மீகவாதிகள், இந்த மடாதிபதிகள் எல்லாம் மிரட்டி வச்சிருக்காங்களே. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவுடைய மாணவர் அணியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு பாஜக உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. முதற்கட்டமாக உங்க கருத்துனா? அதாவது அந்த திமுக அப்படிங்கிறதே குற்றவாளிகளுக்கான ஒரு அரசாங்கம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த தீய சக்தி இதைத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதே மாதிரி சென்னையில் அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமியை சீரழிச்சாங்க. சீரழிச்சவன் அவன் திமுக காரன். அதுக்காக வேண்டி அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. காவல்துறையை பயன்படுத்தி அது எதுவுமே இல்லாமல் ஆக்குனாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தைக்கு அப்பா, அது சிறுமியினுடைய அப்பாவை பிடிச்சி வச்சு கைது பண்ண முடிய லெவலுக்கு கொண்டு போய் மிரட்டி இருட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சென்னை ஹைகோர்ட் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டது. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கூறுகட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிச்சுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. எதுக்கு? சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு. ஒரு பாதிக்கப்பட்டது ஒரு 10 வயசு சிறுமி. இன்னும் சொல்ல போனால் அவங்க பெற்றோர் கூட திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க சென்னையில். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பின்புலத்தில் ஒரு ஏழை, அவ்வளோதான் ஏழை. அதை விட முக்கியம், அந்த கற்பழிச்ச அந்த குழந்தைய சின்ன பின்னம் ஆகிறவன் திமுக காரன். அதற்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்ம வரி பணத்திலிருந்து 65 லட்சம் ரூபாயை ஒரு சிட்டிங்குக்கு வக்கீலுக்கு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசி சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி வாதாடின ஒரு ஆட்சி தான் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி. இவங்ககிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதி அரசர்கள் போராடுறாங்க. ஆனால் இந்த கூறுகட்ட அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்ட குழந்தைக்கு எந்த விதத்திலையும் நீதி கிடைச்சிடக்கூடாது. அதை விட முக்கியம், கற்பழிச்ச குற்றவாளி திமுக அவனுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க. அவ்வளோதானே. இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க? இல்லை, இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 24 மணி நேரத்தில் ஒரு குற்றவாளியை கைது பண்ணணும். ஆனால் நாங்கள் 6 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கைது பண்ணிருக்கோம். திராவிட மாடல் 24 மணி நேரத்தில் தான் குற்றவாளியை கைது பண்ணணும் சட்டத்தில் இடம் இருக்கா? இவங்க என்ன சார் சொன்னாங்க? அது அது தனிப்பட்ட மர்ம நபர்கள் தானே சார் சொன்னாங்க. உண்மையிலே என்ன சார் மர்ம நபர்களா என்ன தெரியலையா இவங்களுக்கு?
மர்ம நபர்கள் உருட்டினாங்க, திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து அந்த கற்பழிப்பு குற்றவாளி திமுகவினுடைய மாணவரணி பகுதி செயலாளர்னு தெரிஞ்சவன் அந்த ஞானசேகரங்கிற 37 வயசு தருதலை. அது அந்த காமுகன், அந்த காட்டுமுராண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவனுக்கு இது முதல் குற்றம் கிடையாது. முதல் முறையாக இவ இப்படி செய்யலை. அதை நீங்கள் பார்க்கணும். சைதை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர். இது எப்படி வெளியே தெரியுது? அண்ணாமலை அவர்கள் இந்த இதனோட சம்மந்தப்பட்ட போட்டோலாம் வெளியிட்டு இந்த தகவல்லாம் வெளியே சொன்ன பிறகுதான் சார் தெரியுது. அது வரைக்கும் இவங்க வந்து யாருன்னே காணிக்கலையே. யாருன்னு காணிச்சாங்களா இல்லையோ, குற்றவாளியை கைது பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தனிப்படை அமைச்சாங்க. 5 தனிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தானே இந்த சம்பவம் நடந்தது என்னைக்கு சார்? அங்கேருந்து நம்ம வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? ராத்திரி 8 மணிக்கு அந்த மாணவி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, 2ஆம் ஆண்டு மாணவி. அது இதான உண்மை. மெக்கானிக்கல் பிரிவில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படிக்குது. நைட்டு 8 மணிக்கு வந்து ஒரு பையன் கூட அங்கே அந்த காம்பவுண்டுக்குள்ளால தனியாக பேசிகிட்டு இருந்துச்சு. தப்பு பண்ணிச்சோம். ஏன்னா அதை வீடியோ எடுத்ததா சொல்கிறேன். அந்த இவன் வீடியோ எடுத்தா மிரட்டியிருக்கான் முத. அப்போ வந்து வீடியோ எடுத்தது சும்மா 2 பேர் பேசிகிட்டு இருந்தது வீடியோ எடுத்து கொண்டு போய் ப்ரொஃபஸர்ட்டையோ இல்லைன்னா வெளியே சமூக வலைத்தளங்களே வெளியிட்டால் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ அவங்க அங்கே ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. அதை வந்து காதல் ஜோடிகளை ஏதோ பண்ணியிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய புரிதல் இது இருக்கலாம். அதை வந்து வீடியோ எடுத்து அவன் என்ன செய்கிறான்? நான் வந்து மிரட்டி நான் வந்து நீ இப்போ எனக்கு உடன்படணும், இல்லைன்னா நான் வந்து இதை வெளியே விட்டுருவேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அந்த பொண்ணு வாயினால அதை சொன்ன வாக்குமூலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவன் அதை சொல்லிட்டு இன்னொன்று அவன் பேசிட்டு இருக்கும்போதே இவங்கிட்ட இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வந்திருக்கு. நான் இப்போ அவனை அடித்து துரத்திறேன்னு இந்த நாய் சொல்லியிருக்கான். எவனை? அந்த காதலனை அடித்து துரத்திற காதலனோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒன்று வச்சுடுங்க, அவனை அடித்து துரத்திறேன் அப்படிங்க. அப்போ வந்து அடித்து துரத்திக்கிட்டு அப்போ அந்த சாருன்னு பேசியிருக்க அந்த நாய். அந்த சாரு யாரு? அது யாரு? சைதாப்பேட்டையில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியமா, இல்லைன்னா அது கீழே உள்ள ஆளா? யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிச்ச? என்ன விசாரணை நடத்துனீங்க? அந்த சாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்கள்? அது யாரு? ஏன்னா இந்த ஆள் வந்து இந்த குற்றவாளி வந்து இந்த ஞானசேகரன் வந்து மா சுப்பிரமணியத்துக்கு நெருக்கமாக இருக்கா, துணை முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கான், திமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கான். இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு அவன் ஒருத்தனுக்கு பங்கு அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடவை இவன் பண்ணல, 15 வழக்கு இவன் மேலே இருக்கு. இப்போ 2011 இதை பண்ணியிருக்கான், வெளியே தெரிஞ்சது, அதுக்கு பிறகு தெரியலை அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவன் தொடர்ந்து இது மாதிரியான தனியாக வந்து உட்காரக்கூடிய அந்த ஜோடிகளை வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி இன்னொருத்தனுக்கு சப்ளை பண்ணுறாங்கிறது இதுலேருந்து புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காமல, தொடர்ந்து பண்ணியிருக்காமல இவன். இதை மாதிரி இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க சம்மந்தப்பட்டவங்கலாம் வெளியே தெரியும்னா சிபிஐ விசாரணை வைக்கணும் சார். இந்த தமிழக போலீஸ் காவல்துறை வந்து இதை செய்ய விட மாட்டாங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, அவர் திமுக காரரே கிடையாது. நீங்கள் அந்த அமைச்சர் உதயநிதி கூட வெளியே வந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், தள்ளி தான் நிற்பாங்க, ஒன்றா நிற்கலை. சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம், போய் வாழ்த்து கூட தெரிவிச்சிருக்கலாம்ல, அந்த புகைப்படங்கள் கூட வெளியே வந்திருக்கலாம்ன்ற இதை வந்து அமைச்சர் ரகுபதி. முதல்ல ஒரு கேள்வி, ரகுபதியுடைய பொண்ணுக்கோ பேத்திக்கோ இது நடந்தா இந்த ஆள் இப்படி சொல்லுவாரா? முதல் கேள்வி சார். மானங்கட்ட அமைச்சர் சார் இவங்கெல்லாம் ஒரு பெண்ணை பெத்தவங்க இல்லை பெண்ணை வளர்த்தவங்கலாம் கிடையாது சார். இவங்கெல்லாம் காட்டு முராண்டி சார். இவங்க மனுஷனே கிடையாது சார். ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் நெருக்கமா நிக்கிறா, ஒட்டி கட்டி பிடிச்சிட்டு நிக்கணுமோ? என்ன சொல்ற இருந்தாலும் சட்டத்துறை அமைச்சர் சார். இவங்க எல்லாம் சட்டத்தை சாகடிச்சிட்டாங்க சார். இவங்க அதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல, ஒரு கற்பழிப்பு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஈர வெங்காயம்லாம் நமக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கு. கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா சார்? இது எவனோ ஒருத்தனு கூட சார். நான் கேட்குறேன், முதல் தகவல் அறிக்கைன்னு ஒன்று போடுறாங்க, அதில் மாணவியினுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊர் எந்த விலாசம்னு இதை ஏன் சார் வெளியிட்டாங்க? இவங்க சட்டத்துறை அமைச்சருக்கு பொறுப்பா இல்லையா? இல்லை காவல்துறை அமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இதுக்கு பொறுப்பா இல்லையா சார்? இவங்க எப்படி சார் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய முகவரியெல்லாம் வெளியிடுறது, எப்படி மிரட்டுறது சார்? அது நீ எப்படி இதுக்கு வந்து புகார் கொடுத்தாய்? அதுதான் இவளுக்கு தேவை. ஏன் புகார் கொடுத்தாய்? பாதிக்கப்பட்டவளை வந்து நீ புகார் கொடுக்க. அந்த குழந்தை விஷயத்துல அப்படித்தானே சார் பண்ணாங்க. அதான் உதாரணத்துக்கு நான் அதை சொன்னேன். 10 வயசு குழந்தைய சீரழிச்சவனை காப்பாத்துறதுக்கு அது அவனுடைய அந்த குழந்தையுடைய பெற்றோரை பிடிச்சி வச்சு இவங்க டார்ச்சர் பண்ணாங்களா இல்லையா காவல்துறை மூலமா? அதே தான் இது சார். இவன் ஒரு அதாவது தொடர்ந்து இந்த குற்றத்தை செய்துகிட்டே இருக்கான்.
அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு வந்து அதுக்கு அந்த என்ன ட்ரீட்மெண்ட் இவங்க காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதுவுமே பண்ணல. ஒவ்வொரு விஷயத்திலையும் அமைச்சர்கள் மற்றவன் போனவன் வந்தவன்லாம் போன் பண்ணி அதை வந்து இல்லாம தானே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குற்றத்துல இருந்து வெளியே பண்ணியிருக்காங்களா இல்லையா? நீர்த்து போக செய்திருக்காங்களா இல்லையா? ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். இந்த தாம்பரம் பக்கத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை வந்து 2 வாரத்துக்கு மேலே வச்சு கற்பழிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தில் கூட காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாமல் குற்றவாளிகளை வந்து எச்சரிக்கை பண்ணி அமைச்சிருக்காங்க. அதாவது கற்பழிச்சவன், அதுவும் வாரக்கணக்கில் வச்சு கற்பழிச்சவனை போய் யாராவது வான் பண்ணி அனுப்புவாங்களா? திமுக காரன். நீங்க அந்த பக்கம் போக சார் ஒன்றும் வேண்டாம் சார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது உடன்குடிங்கிற இடம். அங்க சல்மா மெட்ரிகுலேஷன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இருக்காரு பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு தான் தூரம். அவருக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல சல்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வந்து அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள விளையாட்டு ஆசிரியர் வந்து ஒரு 5 மாணவிகளை தூத்துக்குடி கூட்டிட்டு போயிட்டு அங்கே எதுக்குன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட இது ஒரு அந்த மண்டல விளையாட்டு போட்டியில் கலந்துறதுக்கு 5 மாணவிகளை கூட்டிட்டு போயிருக்கா. அங்கே கூட்டிட்டு போன இடத்துல 2 நாள் இது நடக்க போகுதுங்கிற முன்னேற்பாடு தான். 2 நாள் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் அங்கே நைட்டு தங்கணும். ரைட்டு, ஓகே. நைட்டு அங்கே தங்க வச்சிருக்காங்க. மறுநாளும் போட்டி நடக்குதுங்கிறனால அங்கே தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்ச இடத்துல கூல் ட்ரிங்க்ஸுங்கிற பேரில் அதுக்குள்ள மதுபானத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. 5 மாணவியும் கற்பழிச்சிருக்காங்க. ஒரு எப்படி சார் 5 மாணவியை கற்பழிப்பேன்? அந்த பொன்சிங் வந்து அந்த விளையாட்டு ஆசிரியர் 5 மாணவியை கூட்டிட்டு போய் ஒரு ராத்திரி பூதா 5 மாணவியுமா கற்பழிச்சாவே. இந்த விஷயம் வந்து அடுத்த 1 மாசத்துக்கு பிறகு வந்து அது வெளியே தெரியுது. பெற்றோர்களை கண்டுபிடிச்சு பெற்றோர்கள்கிட்ட ஏதோ ஒரு குழந்தை சொல்லி அதன் மூலமாக மாணவி சொன்னது மூலமாக மற்ற மாணவிகளுக்கும் சேர்த்து எல்லாரும் விசாரிக்கும் போது இது தெரிஞ்சு அவங்க போராட்டம்லாம் நடத்துறாங்க. ஸ்கூலை மூடிட்டாங்களா? கனிமொழியுடைய தொகுதி சார் அது. 5 மாணவிகளை கற்பழிச்சிருக்கா. ஒரே ஒரு காட்டு முராட்டி. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக சம்பவத்துக்கும் கனிமொழி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை கொடுக்குதுன்றத பதிவு பண்ணிருக்கேன். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, அவங்க சொந்த தொகுதியில நடந்த கொடுமை தானே சார். 5 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காட்டு முராண்டி இதை செய்திருக்க முடியாது. அப்படின்னா இதுக்கு பின்புலத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாரோ இருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுல்ல. சாமானியனா யோசிக்கும் போது புரியுதுல்ல. கடந்த மாசம் மட்டுமே நடந்ததாக இல்லை, கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் 22ஆம் தேதி கூட்டிட்டு போயிருக்கா. 22, 23 அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு. அப்போ அந்த இந்த வருஷம் மட்டும்தான் இது நடந்திருந்தா? இதுக்கு முன்னாடி போன வருஷமும் இதே மாதிரி பண்ணியிருப்பாம்ல? இதேமாதிரி வேற மாணவர்களை கூட்டிட்டு போய் இதேமாதிரி சீரழிச்சிருப்பாம்ல? அதுக்கு முந்தின வருஷமும் இவன் பண்ணியிருப்பாம்ல? இந்த காம கொடூர ஏற்பாடு பண்ணியிருப்பாம்ல? அவங்களெல்லாம் விசாரணை நடத்தினாங்களா இல்லையா? அதில் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் வந்து சார்லஸ் ஸ்வீட்டி அந்த அம்மாவை கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த பள்ளியினுடைய செயலாளர் சையது அகமது அந்த ஆளை கைது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட மாணவிகளை கூட்டிட்டு போன விளையாட்டு ஆசிரியர் பொன்சிங் கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து விட்டாங்க. அப்புறம் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. பொன்சிங் மட்டும் கைது, ஜெயிலில் அடைச்சாங்க. மற்ற 2 பேரும் வெளியிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நெஞ்சு வலி வந்துட்டு 2 பேருக்கும் நேரம் வந்து தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு சார்? அது கனிமொழிக்கு தொகுதி தானே சார். இந்த அம்மா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்தாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னாங்களா? இல்லை இதுல வந்து கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது நமக்கு புரியுது இல்ல. 5 மாணவிகளை 1 வருஷம் மட்டும் இல்லை, பல வருஷங்கள் இது மாதிரி பல மாணவிகளை அவங்க செய்து இதை மாதிரி பட்ட வேலையை பண்ணியிருக்காங்கிறது நமக்கு புரியுது இல்ல. அதுக்கு முழுமையான ஒரு விசாரணை நடத்தி உண்மையிலேயே இந்த தப்பு இது மேற்கொண்டு நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த அம்மா அந்த தொகுதி எம்பி இல்லை சார். அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து தானே ஒரு அமைச்சர் இருக்காங்க, கீதா ஜீவன். அதுவும் ஒரு பெண்மணி தானே. குறைந்தபட்சம் பெண் அப்படிங்கிற அடிப்படையிலாவது இவங்க வந்து அதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துரும்ப தூக்கி போட்டாங்களா? இவங்க பக்கத்துல தானே சார் இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். பேர்ல மட்டும் பொம்பளை பிள்ளை பேரை வச்சிருக்காரு. அவரு ஏதாவது இதுக்கு செய்தாரா? எதுவுமே செய்யலையே சார். காரணம் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் திமுக காரன், தாளாளர் திமுக காரன், தலைமை ஆசிரியர் அதாவது பிரின்சிபால் திமுக காரி, அதே மாதிரி ஆசிரியர் அந்த விளையாட்டு ஆசிரியர் திமுக காரன். இன்னும் சம்பந்தப்பட்டு எத்தனை பேர் பண்ணானா இல்லை திமுக. அது அரசியல்வாதிகள் இருப்பாங்க. யாரு இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்போ இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வச்சு ஒரு மாநிலத்துல குற்றச்சம்பவங்கள்ன்றது நடக்கதான் செய்யும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமா அப்படின்றத நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு. இன்னும் பாஜக ஆள்ற மாநிலத்தில் என்னென்ன நடந்தது நான் பட்டியல் போடவா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது நான் பட்டியல் போடவா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பட்டியல் போட்டு காமிக்கிறாரு. அதாவது பாஜக ஆளு மாநிலத்தை பத்தி நீங்க கவலைப்படாதுங்க, அந்த மாநிலத்தில் உள்ளவங்க கவலைப்பட்டுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி மாண்டதை விட நீங்க நல்லா நடத்துவீங்க தானே உங்க கையில ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அதிமுக கையில கற்பழிப்பு நடந்தா இப்ப 0 லெவல்ல நாங்க கற்பழிப்பை கொண்டு வந்திருக்கோம்னு நீங்க காணிக்கணுமா வேண்டாமா?
இதுக்கு ஒப்பீடு இது தேவையா? குற்றவாளி திமுக காரன் இல்லைன்னு ஒரு பய சொல்ல மாட்டேங்கிறானே, அதை சொல்ல வேண்டியது தானே. குற்றவாளி எல்லாம் திமுக காரன் இல்லைன்னா தான் கைது பண்ணிடுவாங்களே சார். அவன் பாஜக காரனாக இருந்தால் இந்நேரம் கைது பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி மாவு கட்டுங்கிறது ஃப்ராடுத்தனம் சார், மிகப்பெரிய ஏத்துவாளித்தனம். நாங்கள் அவனை பிடிச்சி அடிச்சோன்னு சொல்லி ஒரு சீன் போடுறதுக்காக வேண்டி அதை எல்லாம் இவங்க கையில் தானே. டாக்டரும் இவங்க சொல்கிறதா கேட்குறாங்க. மிரட்டி அப்படி வச்சுருக்காங்களே ஆன்மீகவாதிகள், இந்த மடாதிபதிகள் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்களே, சன்னிதானங்கள் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்களே. இவங்களுக்கு இது பெரிய விஷயமா? மாவு கட்டு போட்டு அழகாக கொண்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே விட்டாச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய அவங்களுடைய தனிப்பட்ட அந்த முகவரியெல்லாம் எதுக்கு வெளியிட்டீங்க நீங்கள்? அவ்வளவு அயோக்கியத்தனம் தானே. இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியுமா? மனித குலத்துக்கே கேடு சார் திமுக. அதாவது மற்ற கட்சிகள்லாம் தொண்டர் தேவை சார், திமுகவுக்கு மட்டும் குண்டர்கள் தேவை. அவங்களுக்கு தேவையே ரவுடிகள் தான். அது ஒரு ரவுடி கட்சி, ரவுடித்தனம் பண்ணணும், அதுக்கு ஆள் தேவை. அந்த ஆளை வச்சு ரவுடித்தனம் பண்ணி மிரட்டுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். குற்றவாளிகளை மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்போம், பொதுமக்களை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், மாணவிகளை பாதுகாக்க மாட்டோம். அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் இந்த விஷயத்தை எடுத்து பேசி கனிமொழி எங்கேன்னு கேள்வி கேட்ட பிறகு இந்த அம்மா வெளியே வந்திருக்கு. இப்போ வெளியே 2 வாய் பேசியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, 2 வார்த்தை சொல்லியிருக்கு. அதுக்கு உள்ள அர்த்தம் என்னங்கிறத நம்ம அடுத்த சந்திப்புகளில் பேசுவோம். ஏதோ பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகளினுடைய ஒரு கொத்தடிமை பிரிவான மாதர் சங்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த பொம்பளை எழுத்த அந்த ஒரு சிலம்பரசன் பீப் சாங் வச்சதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? இந்த கும்பல், இந்த களவாணி பொம்பளைகள்லாம் இப்போ எங்கே போச்சுது? இந்த மூதேவிகள் எல்லாம் அப்படியே நேர சீனாவுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களா? இருக்காங்களா? இங்கே தானே இருக்காங்க, சென்னையில் தானே இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க வெளியே இதை பற்றி பேசுனாங்களா? தொடர்ந்து இப்போ நம்ம பேசினதே 4 சம்பவத்தை சொல்லிட்டோம். தாம்பரம் சம்பவத்தை சொல்லிட்டோம், அண்ணா நகர் சம்பவத்தை சொல்லிட்டோம், அண்ணா பல்கலைக்கழகத்தை சொல்லிட்டோம், தூத்துக்குடியில் உள்ளதை சொல்லிட்டோம். இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கோம். இதுக்கு எதுக்காவது ஒன்றுக்கு இவங்க குரல் கொடுத்தாங்களா? ஹிந்து என் ராமனி ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் இருக்கார்ல சார், எங்க சார் போனாரு? மீசாக்கார அந்த நக்கீரன் கோபால் அந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு இங்கிருந்து வண்டி ஏறி எல்லாம் போனாங்கல்ல சார், அதில் என்னெல்லாமோ பண்ணாங்கல்ல சார். இதெல்லாம் மாணவிகள் இல்லையா? செய்தவன் திமுக காரனாக இருந்தால் நாங்கள் நவ தூரத்தையும் மூடிக்கிடுவோம். இது என்ன ஜேர்னலிசம் சார்? தமிழகத்தில் பத்திரிகைகள்லாம் இருக்கா? செத்து போயிட்டா. அதாவது காவல்துறை செத்து போச்சு, அதே மாதிரி பத்திரிகை துறையும் செத்து போச்சுதா, ஊடகத்துறையும் செத்து போயிட்டுதா. ஒரு டிவியில இதை பத்தி விவாதம் பண்ணாங்களா நேற்றுக்கு? கண்டுக்கவே இல்லையா? பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி. இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்றாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் பெண்கள் அதிக அளவில் படிக்க வராங்க. இப்படி அரசியல் செய்யும் போது பெண்கள் படிப்பதற்கான அடுத்து படிக்க வருவாங்க என்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல அமைச்சர். எந்த அமைச்சர் இது? அமைச்சர் ரகுபதி. 10 மாடு வாங்கி மேய்க்க சொல்லுங்க. முதலாவது நான் சொல்லிட்டேன், அவருக்கு மகளுக்கு இது மாதிரி நடந்தால், அவருக்கு மகளுக்கு இது மாதிரி நடந்தால், இல்லை அவருடைய மகளுக்கு இது மாதிரி நடந்தால், இந்த மனிதர் இதை மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாரா? முதல் கேள்வி அதான். அதாவது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் இது நமக்கான ஆட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட அது கிறிஸ்தவங்களா இருக்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவங்க. அங்கே அது ஒரு கிறிஸ்தவ பெண்ணா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, அது யாருன்னு தெரியல. பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம், எப்படி வேணா வச்சுடுங்க. ஆனாலும் அது திமுகவுக்கு ஓட்டு போட்டதா கூட இருக்கலாம். சரி, கிறிஸ்தவங்க முஸ்லீம் பெண்களை இவங்க இதை மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க? கஞ்சாவை எல்லா இடமும் கொண்டு போயிட்டீங்க. இவன் கார் வச்சிருக்கான் சார், நடைபாதையில் பிரியாணி விற்கிறவன் எப்படி சார் கார் வச்சிருக்க முடியும்? அப்படின்னா இவன் மாதிரியான குண்டர்களை, அடியாட்கள் தேவைப்படுது திமுகவுக்கு, மிரட்டுறதுக்கு தேவைப்படுது, எவனையாவது கொலை பண்றதுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு. அதனால அவங்கள காப்பாத்துறாங்க, அவ்வளவுதானே சார். கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்க்கிறது யாரு சார்? திமுக காரங்க தானே. திமுகனுடைய 2 எம்எல்ஏ தானே காய்க்கிறாங்க. அதனால தானே அது சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி தவிர்த்தாங்க. அந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்களா இல்லையா? சிபிஐ விசாரணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. சார் சிபிஐ விசாரணை எவன் காய்க்கானு அவனை கண்டுபிடிக்க போகுது, அவ்வளோதானே. உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, காய்ச்சவன் எவனு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான அந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க கூடாது. அதுவும் சென்னை ஹைகோர்ட்டு தான் அது உத்தரவே போட்டிருக்கு சிபிஐ விசாரணைக்கு. அதை மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலையா சார்? குண்டு வச்ச 57 பேரை கொன்ன அல்புமா பயங்கரவாதி பாஷாவை தொடர் பரல்ல வச்சு 1.5 வருஷமா வச்சிருக்கல. அந்த அவனை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானம் போட்டு நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பல. அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய முக்கிய கொலை குற்றவாளி பேரறிவாளன், அவனை விடுதலை பண்றதுக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றல சட்டசபையை பயன்படுத்தி. இதெல்லாம் நல்லத்தனமா? இது பயங்கரவாதிகள் சாவங்க, குண்டு வச்சவங்க சார். குண்டு வச்சவங்களை கொண்டாடல. அந்த பாட்ஷா சாவுக்கு 2000 போலீஸ்காரங்க போய் வெக்கமே இல்லாம பாதுகாப்புக்கு நிறுத்தல அவங்கள.
நிறுத்தி கேவலப்படுத்தலை, காவல்துறையும் சேர்த்து அசிங்கப்படுத்தலை. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுட்டு இருக்கோம். விளங்குமா இது? ஒரே தீர்வு தான் சார். 2026 மக்கள் திருந்தணும், இந்துக்கள் திருந்தணும் முக்கியமா. ஆனால் இந்த விஷயத்துல எல்லா மக்களும் திருந்தணும். கிறிஸ்தவங்களும், முக்கியமா கிறிஸ்தவங்க திருந்தணும், இதுல முஸ்லீம்கள் திருந்தணும். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இதான் நடக்கும். இவங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களாகவே கிறிஸ்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் 100% ஓட்டு போடுறவங்களே முஸ்லீம்கள் இருந்தாலும் சரி, அவங்க போட்ட பிச்சையிலே வந்து ஆட்சியா இருந்தாலும் சரி, பாதிப்பை ஏற்படுத்துறவன் திமுக காரனா இருந்தா உங்க குழந்தைகளுக்கு கூட நீதி கிடைக்காது. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு கஞ்சா போய் சேர்ந்துட்டு, கஞ்சா மெத்தப்பட்டமே தெருவுக்கு தெருவு சேர்ந்துட்டு, ஏற்கனவே ஒரு பக்கம் சாராய கடை, இன்னொரு பக்கம் போதைப் பொருள், ரெண்டையும் வச்சு இளைய தலைமுறை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து மாணவிகளும் இப்போ போதைக்கு அடிமையாயிட்டு இருக்கு. புத்திசாலித்தனமா திருந்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க குழந்தைகளாவது நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா எல்லாம் நாசமா போயிடும். வரக்கூடிய தேர்தலில் 2026 இந்த தீய சக்தியை சுத்தமா வலிச்சு வாரி வெளியே போடலைன்னா தமிழகத்துக்கு விடிவாலமே கிடையாது. அதை விட முக்கியம், வெளிச்சு வாரி வெளியே போட்டுட்டு அண்ணாமலையே கொண்டு போய் முதலமைச்சரை வைக்கணும். ஒரு போலீஸ்காரனை கொண்டு வச்சா தான் இந்த திருடனெல்லாம் அடக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அவ்வளவுதான் இதுல நான் சொல்ல முடியும்.